ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா ஃப்ரம் கேஜிஎஃப். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன் ப்ரோ. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னுடைய வீடியோவில் நானும் நிறைய பேருக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜ் ஷேர் பண்ணிக்குவேன். ஓஇ ஐட்டம்ஸ் போடுங்க, ஒரிஜினல் ஐட்டம்ஸ் போடுங்க, எது போட்டாலையும் ஒரிஜினல் ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஓஇ ஐட்டம்ஸ்லேயே சில மிஸ்டேக்கு, சில ஃபால்ட்டுங்க வரும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேஷனு, ஸ்ப்ளெண்டரு இந்த மாதிரி வண்டிங்களுக்கு நீங்கள் ஓஇ இந்த மாதிரி ஒரு டைமிங் செயின் வாங்கினீங்கன்னா பாருங்கள், இது 460 ரூபா. ஆனால் நம்மளுக்கு லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க, 5% 10%. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓஇ ஐட்டம்ஸில் நீங்கள் போட்டு உங்கள் வண்டியில் டைமிங் செயின் சவுண்டு ஸ்டாப் ஆகலைன்னா ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனிக்கணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ கம்பெனி வர்ஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு வர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட், ரொம்ப நெக்லேட்டிங்கு. ஸோ போக போக நீங்களே தெரிஞ்சுக்கிங்க இந்த ஹீரோ கம்பெனி பற்றி. என்னான்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ போர் நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரு 6 மந்தில் மறுபடியும் ஒயிட் ஸ்மோக் வரும். ஸோ இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா, கஸ்டமரு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோவில் மட்டும் பேஷன் ஆகட்டும், ஸ்ப்ளெண்டர் ஆகட்டும், டைமிங் செயின் ஒரிஜினல் போட்டு கூட, சார் எனக்கு ஒரு 15 டேஸ் 20 டேஸில் இல்லை 1 மந்தில் எனக்கு டைமிங் செயின் சவுண்ட் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான வீடியோ தயவுசெய்து எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேஷன் ப்ரோ, ஸ்ப்ளெண்டர் வெர்ஷன் இருக்கிறவங்க எல்லாமே பாருங்கள், தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறேன் நான். இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருந்தது, இந்த பேஷனில் வண்டியில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோன்றது ஒரு லோகோ எதுவுமே இருக்காது, ஓகேங்களா. இந்த ஒரு இதே சேம் நான் இந்த பேக்லேருந்து ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ லோகோ இருக்குது. ஸோ இது இந்த கிட்டில் வந்தது. அதே மாதிரி இந்த டைமிங் செயின் இது பழைய வண்டியில் இருந்த ஒரு இது. மேபி இது ராக்மேன் இருக்கலாம், எனக்கு ஒரு கெஸ் பண்ணால் ராக்மேன் இருக்கும், ஓகேங்களா. அதுவும் ஓகே, பெட்டர் தான். பட் இந்த டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த இதில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது இந்த டைமிங் செயினில் பாருங்கள், நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் புரியும். இங்கே பாருங்கள், இதை நான் போட்டிருக்கேன், இதில் நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா. என்னுடைய இந்த விரலை பாருங்கள், பார்த்தீங்களா, இங்கே கீழே இந்த பாருங்கள் நான் டைட் பண்ணியிருக்கு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே இருக்குது பாருங்கள், இங்கே ஷேக் ஆகுதுங்களா பின்னு. ஸோ இதில் என்ன ஆகுனா, இங்கே க்ரிப்பாக உங்களுக்கு நிற்காது, இந்த சவுண்ட் வந்துடும், கேட்குதுங்களா, இந்த சவுண்ட் வரும். இங்கே பாருங்கள், தெரியும் பாருங்கள், ஒரு விளக்கம் பாருங்கள், பார்த்துங்களா, இந்த பின்னு பாருங்கள், இங்கே ஷேக் ஆகுது, ஓகேவா. இது இதோடைய கிட்டு. ஸோ இதே டைமிங் செயின், புது டைமிங் செயினுக்கு இந்த ஒரு வண்டியில் இருந்த ஒரு பழைய வீலு நான் இதுக்கு போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, எந்த ஒரு ப்ளேயுமே இல்லை, பார்த்தீங்களா, எவ்வளோ க்ரிப்பாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இது புது செயின், பழைய ஸ்பாக்கெட்டு. அதே நான் பழைய செயின் புது ஸ்பாக்கெட் போடுறேன், பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, எங்கள் பின்னு எப்படி ஷேக் ஆகுது பாருங்கள், பார்த்தீங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வீலுக்கு உள்ள ஃபால்ட்டு தான் இந்த டைமிங் செயின் கிட்டே ஃபால்ட்டு பண்ணுது, ஓகேங்களா. இந்த வீலுக்குள்ள விஷயம்தான் டைமிங் செயின் கிட்டே ஸ்பாயில் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு விளக்கம் புரிஞ்சிருக்கும் ஹீரோ கம்பெனிக்காரங்க. தயவுசெய்து இது என்ன ஃபால்ட்டு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா கஸ்டமரு 460 ரூபா கொடுத்து வாங்கி போடுறாங்கன்னா அதுக்கான வர்த்தான உங்கள் ப்ராடக்ட்டு கண்டிப்பாக இல்லை. உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸை தயவுசெய்து கொடுக்க போகாதீங்க, ஓகேங்களா. சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த காப்பி செகண்ட் காப்பியாக இருக்கலாம், ஆனால் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த செயினுடைய லிங்க்குடைய ப்ளேவே இல்லை, ஓகேங்களா. தயவுசெய்து இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாமே ஒரு தெளிவான ஒரு விஷயம் கொடுத்துன்னுக்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி, ஓகேவா, பெல் பட்டன் கிளிக் பண்ணி தான் உங்களுக்கான தேவையான ஒரு விஷயம் எப்பாவது ஒரு வீடியோவில் நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நீங்கள் பார்க்குறதோட விக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் செயின் இஷ்யூவே வராது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் செயின் நம்ம போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இந்த ஓயில் இந்த ஸ்பாக்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங் வீல் ஸ்பாக்கெட் பார்த்தா நான் போடல. ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த ப்ளே வந்துச்சு.
ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன சவுண்ட் இருக்காது, டைமிங் செயின் சவுண்டே இருக்காது. பார்த்தீங்களா? ஸோ இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கு வண்டி. ஸோ இந்த ஒரு டைமிங் செயின் வீடியோ வந்து போடலான்னு, ஏன்னா நிறைய பேருக்கு புதுசு போட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோ போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.